ரைட் நல்லா இருக்குல்ல ஓகே இல்ல அப்புறம் இங்க பார்க்கல அங்க பார்க்கல அவனை பார்க்கல இவனை பார்க்கல இது கொஞ்சம் நல்லா பையன் ஏதாவது கைய கால அசைச்சிட்டு இருந்தான் வெயி கச்ச 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 அறுத்துருவான் இப்போ அறுத்துட்டு இல்லை முன்னாடி கை வேற அத்துனா அது லைட் ஏறி இன்டர்நேஷனல் செஃப் மாதிரியா நான் பேசுறேன் என்ன பண்றீங்க அடுத்து ரீல்ஸ்க்கு பிராக்டிஸ் பண்றீங்க அது சார் துபாயில பிறந்தவர் ஒரு டைம் யூஸ் பண்ண டிஷ்யூ இன்னொரு டைம் தொட மாட்டாரு எங்கடா ரைட்டு நம்ம சாப்பிடும்போது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது மர்க்கா சொல்லு நம்ம சாப்பிடும்போது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது மர்க்கா சொல்லு சாப்பிடும்போது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது Welcome back to Yours Tastefully with Divya and Chef YKU. What a sunny day அப்படின்ற மாதிரி நாங்கள் மத்தியானத்தில் வந்து ஆரம்பிச்சிருக்கோம் இந்த ஷூட்டை. இன்னைக்கு வந்து ஒரு அமேசிங்கான வெஜ் டிஷ் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன டிஷ் பண்ண போகிறோம்? இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சூப்பரான கிராக்லிங் ஸ்பினாச் அப்படின்னு பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு சைனீஸ் ரெசிபி. இந்த இண்டோ சைனீஸ் ரெசிபிஸ் இருக்கு இல்லையா, நம்ம வந்து சைனீஸ் ஃபுட் அதிகமாக சாப்பிட மாட்டோம். ஸோ இண்டோ சைனீஸ் ஃபுட்டுக்கு வந்து இந்த கிராக்லிங் ஸ்பினாச் நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் செய்கிறது ரொம்ப ஈஸி. இதை சைட் டிஷ்ஷாக மட்டும் இல்லாமல் ஈவினிங் டைமில் ஒரு ஸ்நாக்காகவும் சாப்பிடலாம். அந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா க்ரன்ச்சியாக ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? இந்த ரெசிபிக்கு 2 கட்டு பாலக்கீரை நல்லா ஃபைனாக ஸ்ட்ரெட் பண்ணி வச்சிருக்கேன். ஆமாங்க. இப்போ இது எப்படி ஸ்ட்ரெட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 இலை வச்சிருக்கேன். அதையும் நம்ம கட் பண்ணி காமிக்கலாம். இப்போ இது எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருவோம். மண் இல்லாமல் இந்த கீரையை வந்து நல்லா வாஷ் பண்ணி வெறும் இந்த 1 இன்ச்சுக்கு மட்டும்தான் காம்பு விட்டுருக்கேன். மற்ற மொத்தமாக கிளி எடுத்து வரமா வச்சுட்டேன். நம்ம வந்து வீட்டில் கீரை கிடைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போ வந்து ஒரு இலைக்கு மேலே இன்னொரு இலை இதேமாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். பாலக்கீரை பிக்கிறது ரொம்ப ஈஸி. அந்த அடிக்கடி வாங்கலாம், அப்போ ஈஸியாக கிளம்ப. நம்ம சேனலில் கமெண்ட் செக்ஷன் பார்த்தீங்களா? நிறைய பேர் வந்து நீங்கள் சமைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. எப்போ சமைக்கலாம்னு இருக்கீங்க? சொல்லுங்க. அதாவது நான் டீசெண்டாக தான் சமைப்பேன். லைக் அட்லீஸ்ட் யஷ்வந்த் கூட பழகுன அப்புறம் நான் ஓரளவு டீசெண்டாக தான் சமைக்கிறேன். வெல், நீயே ஆசைப்பட்டு கேட்டனால நெக்ஸ்ட் எபிசோட் அதான். இதெல்லாம் ஸ்கிரிப்ட்ல சொல்லவே இல்லை. ஓகே, இப்போ என் வாயால நான் சரண்டர் ஆயிரணும். ஆமாம், அப்படியே சொல்கிறேங்க. ஓகே, நீங்கள் கேட்ட மாதிரி நான் ஒரு எபிசோட்ல ஒரு என்னோட கிரியேட்டிவ் ரெசிபி ஒன்று யோசிச்சு அதுக்கு நான் தான் ஆங்கர். நீ தான் ஆங்கர். ஆனால் நான் எப்படி பொத்தம்போதுவா ஒரு கம்மியாக கேள்வி கேட்கணும் அந்த மாதிரி கேட்கணும். ஓகே ஓகே. நீ அம்மா கிட்ட கேட்குற மாதிரிலாம் என்கிட்ட கேட்கணும். சே அதெல்லாம் கேட்க மாட்டேன். சரி, இப்போ அரேஞ்ச் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு ஒரு பக்கம்ல இருந்து இன்னொரு பக்கம் இதை இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கணும். சரிங்களா? சரி. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா இதெல்லாம் இதை தின்னாக தான் ஸ்ட்ரெட் பண்ணுறோம். ஓகே. இப்போ நம்ம வந்து இதை நல்லா இந்த மாதிரி தின்னா ஸ்ட்ரெட் பண்ணியாச்சு. ஸோ இதை அப்படியே எடுத்து இதில் வச்சிடுவோம். அடுத்து வந்து இந்த ரெசிபியில் நம்ம ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு தேவையான ஜிஞ்சர் அண்ட் கார்லிக்கும் இங்கே வச்சுருக்கேன். இதே வந்து நம்ம நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிடுவோம். குட்டி குட்டியாவா? ஆமாம், நல்லா ஃபைன் சாப் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த மாதிரி எனக்கு வராதே, என்ன பண்ணுறது? நம்ம டேரெக்டாக ஃபஸ்ட் டைம் இப்படியே கட் பண்ணணும் தின்னா வரும். இல்லை நம்ம ரஃப்பாக பண்ணிவிட்டு அதை அப்படியே நம்ம மின்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் நல்லா தின்னா வரும்க்கா. ஆமாம். இப்போ இந்த மாதிரி நல்லா தின்னா ஸ்லைஸ் பண்ணதன் பிறகு அப்படியே ஜூலியன்ஸ் மாதிரி கட் பண்ணிக்கலாம்க்கா. இப்போ ஜூலியனை கட் பண்ணதன் பிறகு அதை அப்படியே திருப்பி வச்சு இது நல்லா அப்படியே ஃபைனாக சாப் பண்ணிக்கலாம். ஸோ
சொல்லுங்க யஷ்வந்த் நெக்ஸ்ட் அதான் இது ஃபைனலா சாப் பண்ணியாச்சு சரிங்க அடுத்து வந்து கார்லிக்கா சரிங்க எவ்வளோ கார்லிக் எவ்வளோ ஜிஞ்சர்னு சொல்லவே இல்லைங்களே ஃபைனலி சாப்டு ஜிஞ்சர் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அதாவது ஒரு 2ல இருந்து 3 இன்ச்சுக்கு இஞ்சி எடுத்தோம் அப்படின்னா கரெக்டா இருக்கும் அதே மாதிரி எத்தனை பூண்டு ஒரு 5ல இருந்து 6 பல்லு பூண்டுக்கா ஓகே ஆமா ஓகே அடுத்து கட்டிங் ஃபிட்டிங்லாம் முடிச்சாச்சு அடுத்து இந்த ரெசிபிக்கு தேவையான 2 வெஜிடபிளையும் வெட்டியாச்சு இது லைட்டா வந்து இது வெஜிடபிளா பின்ன இஞ்சி பூண்டு என்னது வெஜிடபிள் கட் பண்ணியாச்சு இது வந்து இப்போ வந்து எண்ணெயில போட்டு லைட்டா பொரிச்சு எடுத்துக்கலாம்க்கா டைரக்டா போட்டோம்னா ஃப்ரை ஆனதுக்கு எடுக்கிறது ரொம்ப கடினமா இருக்கும் அதுக்காக ஸ்ட்ரெயினர் அந்த பக்கம் வச்சிட்டீங்க இந்த ஸ்ட்ரெயினர்ல அள்ளி போட்டு நல்ல ஏதா பேசுனா இதுல வந்து இஞ்சி ரெண்டுத்தையுமே ஒட்டுக்காவா பூண்டு என்னது ரெண்டுத்தையுமே என்னடா ஒட்டுக்கா எங்க ஊர்ல அப்படிதானே சொல்லுவாங்க ரெண்டையுமே சேர்த்து போட்டு பொரிச்சு ஆமாக்கா ஓகே ரெண்டுமே சேர்த்து ஒரே இதுலயே சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ இதை வந்து எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுக்க போறோம் அதாவது இது மீடியம் ஹீட்ல வச்சு பொரிக்கணும் ஆமா ரொம்ப ஹைல இருக்க கூடாது இருந்தா சீக்கிரம் காந்து போயிடும் சோ அதனால வந்து என்ன காஞ்சு போயிடுமா தீஞ்சு போயிடும் நல்லா சிறுந்தியிலே வச்சு பொரிச்சிக்கலாம் சிறுந்தி ஓகே அன்னைக்கு டிவில எங்க அம்மா பார்த்துருந்தாங்க ஏதோ டிவில ஃபோன்ல திடீர்னு யாரோ பேசுறாங்க 2 வார்த்தை முழுமையா அப்படின்னானே அது யஷ்வந்த் தானமா அவன் தான் யூஸ் பண்ணுவான் இப்போ இந்த இஞ்சி பூண்டு இருக்கு இல்லையா இதை நம்ம கீரையை பொரிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் கூட பொரிக்கலாம் ஆனா ஃபர்ஸ்ட் இந்த இஞ்சி பூண்டு பொரிக்கும் போது இந்த எண்ணெயில வந்து இஞ்சி பூண்டுடைய மனம் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம கீரையை போட்டு பொரிக்கும் போது அந்த கீரையில லைட்டா அந்த நல்ல ஒரு மனம் இருக்கும் அதுக்காக தான் இது எவ்வளவு நேரம் இந்த மாதிரி லேசா பொன்னிறமா வரணும்க்கா அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இஞ்சி மற்றும் பூண்டு நல்லா பொன்னிறமா வந்துடுச்சு இது அப்படியே எடுத்து நல்ல மனமும் வருது இந்த பவுல்ல மாத்திக்கலாம்க்கா சரி இப்போ கீரை வந்து ஸ்ட்ரெயினர் வேணாம் அப்படியே போட்டு பொரிச்சு கீரை பிரச்சனை இல்லை ஏன்னா கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கும் அதனால ஈஸியாக எடுத்துடலாம் ஆனால் இந்த இஞ்சி பூண்டு தான் நம்ம அந்த கரண்ட்டை யூஸ் பண்ணி பொரிச்சா அதுக்குள்ளெல்லாம் போயிடும் ரொம்ப பொடியாக நறுக்கி இருக்கனால நம்ம இந்த கீரையும் பொரிச்சு எடுத்துக்கலாம் சரி இது முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிட்டு போடுறது நல்லதுக்கா ஏன்னா இது தண்ணி இருக்கனால சீக்கிரம் எண்ணெய் பொங்கி மேலே வரும் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இன்னும் கட் பண்ணி வச்சு ஒரு 1 hour கழிச்சு நீங்கள் பொரிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஓகே ஓகே இப்போ இதை எடுத்துருமா எடுத்து இதுக்குள்ளே போடுவா ஆமாம் இதில் இருக்கிறது எல்லாமே ஒரே பவுலில் தான் இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம் இப்போ வந்து நல்லா கிரன்ச்சியாக வரட்டும் அதுக்கப்புறம் அதை எடுத்து அப்படியே இந்த பவுலில் மாற்றிடலாம் நல்லா இப்போ எப்படி இருக்குன்னா இந்த மிக்சர்லலாம் வந்து கருவேப்பிலை இருக்கும் பார்த்தீங்களா அந்த அளவுக்கு நல்லா மொறுமொறுன்னு இருக்கும் ஆமாம் நம்ம எல்லா கீரையும் பொரிச்சு எடுத்தாச்சு இதில் வறுத்த வேர்க்கடலை 100 கிராம் சேர்த்துக்கலாம் இது வந்து இந்த ரெசிபிக்கு நான் தான்க்கா சேர்க்கிறேன் இது பொதுவாக இதில் ஆட் பண்ண மாட்டாங்க ஆனால் இது கூட சேர்த்தோம் அப்படின்னா நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக டேஸ்டியாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு வெள்ளை எள்ளையும் வறுத்து சேர்த்துக்கலாம் இது வந்து ஆப்ஷனலா இல்லைங்க இந்த செசமி சீட்ஸ் வந்து கம்பல்சரி ஆட் பண்ணுவாங்க அதுக்காக தான் இப்போ சில பேருக்கு எள் அலர்ஜி எல்லாம் இருந்தால் அவங்க அவாய்ட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் அடுத்து வந்து காரத்துக்காக 1/2 டீஸ்பூன் அளவு சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிட்டோம் அடுத்து ஒரு 1/2
டீஸ்பூன் அளவு பவுடர்ட் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஓ நான் பார்க்குறேன் என்னடா இது இப்படி பவுடர்ட் சுகர். ஆமாக்கா. ஆட் கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான்க்கா. அவ்வளோதான். இப்போ எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஒன்றோட நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு டாஸ் பண்ணிப்போம். அழகாக டாஸ் பண்ணி எல்லாம் வச்சிட்டோம். ஒரு ஈவினிங் ஸ்நாக், நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக் அந்த மாதிரியான ஒரு டிஷ் வந்து நான் இப்போ டேஸ்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரிலாம் ஐ கெட் டு டேஸ்ட் லாட் ஆஃப் டிஷ்ஷஸ் இந்த மாதிரி இந்த ஷோவில். ஸோ ஐ ஃபீல் வெரி ப்ரவுட் அண்ட் நைஸ். அதாவது கண்ட்ரியெல்லாம் ட்ராவல் பண்ணாமல் இருந்த இடத்துலேருந்து எல்லா கண்ட்ரி ஃபுட்டும் நான் வந்து டேஸ்ட் பண்ணுறேன். ஐ ஃபீல் வெரி ப்ரவுட் ஆஃப் இட். ஸோ இது சாப்பிட்றதுக்கு ஏதாவது முறை இருக்கா? இல்லைக்கா, அப்படியே சாப்பிடலாம். அப்படியே சாப்பிடலாம், வேணா சாப்பிடுங்க. அப்படி சாப்பிட்டுருக்கேன். டேஸ்ட்டாக இருக்குது. சாப்பிடுங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட்டாக இருக்குது. அப்படியே ஒரு 2 மினிட்ஸில் இந்த பவுல்லையே நான் விட்டால் சாப்பிடுவேன். அதாவது யம்மியாகவும் இருக்குது. அந்த நட்ஸ் ஐ மீன் பீனட்ஸ் போட்டது அது எல்லாமே க்ரன்ச்சியாக இருக்குது. ரொம்ப லைட்டாக ஒரு ஈவினிங் ஸ்நாக்குக்கு சூப்பராக இருக்கும். அண்ட் இட்ஸ் அ வெரி ஈஸி டிஷ். நீங்கள் வந்து குயிக்காக இப்போது அந்த குழந்தைங்களாம் வந்து சாப்பிட மாட்டாங்க கீரை அப்படிலாம் சொன்னேன். இது ஏதோ எண்ணெயில் போட்டாலே குழந்தைங்க சாப்பிட்ருவாங்க. அதனால் பொரிச்சு எடுத்து நீங்கள் அந்த மாதிரி ஏமாற்றி கிட்ஸுக்கு, இந்த பெரியவங்களும் சில பேர் சாப்பிட மாட்டாங்க கீரைலாம், அவங்களுக்குலாம் நீங்கள் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா ஜாலியாக சாப்பிட்ருவாங்க. சொல்ல போனால் அந்த ஹல்திராம்ஸ்லாம் ஒரு மிக்சர் அந்த இது இருக்கும்ல பேக்கெட்ஸில் வர ஸ்நாக் மாதிரி தான் வந்து இது இருக்குது. பட் இட்ஸ் ஹெல்தி, பியூர்லி வந்து எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிறது தான். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் சூப்பர் ரெசிபியோட நான் அக்கா உங்களை சந்திக்கிறோம். அண்ட் தென் பாய் ஃப்ரம் Chef YKU and Divya. Bye bye.